எட்டி ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டியா? அக்கா போயிட்டு வந்துட்டேங்க. ஒரே கூட்டங்க, அந்த கிளடுகள்லாம் கிடந்து சண்டை போட்டு கிடக்குக்கா. நாளைக்கு தான் போகணும். சரி சரி. உன் மவனை பாட்டு திங்கிறதுக்கு சிப்ஸ் கொடுத்தா எப்படி விரிச்சு போட்டு தின்னுட்டு இருக்கான்னு பாரு. நீ வா. என்ன கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டியா? ஆமாக்கா, சரியான சாப்பாடு, 12 வகையான கூட்டு. உன் மவனை பாருல, திங்கிறதுக்கு பிஸ்கட் கொடுத்தா எப்படி விரிச்சு போட்டு தின்னுட்டு இருக்கான்னு பாரு. உன் பொண்டாட்டி நல்ல மவனை வளர்த்து வச்சிருக்கா. ஏக்கா, வீட்டுக்கு போய் பொண்டாட்டியை பார்த்துட்டு வந்து என் மோனை கூட்டு போறேன். போ போ. உன் பொண்டாட்டி கொடுக்க போற குடையில தான் திருந்துவான். ஏக்கா, இப்படிலாம் நான் சொல்லுவேன் நீ நினைச்சியோ? உனக்கு நான் என் பொண்டாட்டியும் சண்டை போடணும், அதை பார்த்து ரசிச்சு நீ வேடிக்கை பார்க்கணும். இது போலதான் சின்னதுல உன் மகனும் இருந்தான். இவனாவது பரவாயில்ல, அவன் கக்குசுக்குள்ள இருந்து பள்ளத்தை விரிச்சு வச்சு தின்னவன். அப்ப அவனை எப்படி வளர்த்தா நீ? மக்களே பார்ப்போம். எப்போ ஒரே போல இருப்பேன் நினைக்காதக்கா, அப்பப்போ ட்விஸ்ட் வைப்பேன். இப்ப எதுக்குமா நடிச்சு கிட்ட எத்தனை நாட்டு சொன்னாலும் குளிச்சுட்டு போட்டு தண்ணி கொண்டு வாஷிங் மிஷின்ல போட நீ கக்குசு வாட அடிக்கிட்டி. அதுக்கு சும்மா சொன்ன போதாத, எப்ப இப்படி அடிச்சுதான் சொல்லணுமோ? உனக்கு ஒண்ணு மாதிரி ஒரு பிள்ளை அந்த பிரதமர் உனக்கு தெரியும். நானும் உங்க மாதிரி இல்ல, ஏன் குழந்தைங்க அடிக்காம சொல்லி கொடுத்து வளர்ப்பேன். பாப்போம் பாப்போம். 25 years later. அந்த பொண்ணு நல்லா சுட்டுட்டு இருக்கா. அவளை அடியில 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 அவளை சுடு 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 கிறுக்கி என்ன சுடு சுட்டுட்டு இருக்கா. ஏமா நீ காலையில செல்போன் நோண்டிட்டே இருக்கானே, போன் கொண்டு சார்ஜர் போட்டு உட்கார்ந்து படில. இந்த போன் கொடுத்து தூர போட்டு பாத்துக்க. போன் நோண்டிட்டு இருக்கா. போன் flashback. நானும் உங்க மாதிரி இல்ல, ஏன் குழந்தைங்க அடிக்காம சொல்லி கொடுத்து வளர்ப்பேன். டாட்டம்மா. டாட்டா மக்களே. அம்மா 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 மக்களே, அம்மா விளையாடும் போது கீழே விழுந்துட்டேம்மா. மக்களே உட்கார. மக்களே, அம்மா போய் என்ன எடுத்துட்டு வாரு. கடவுளே, இவனுக்கு ஸ்கூல் என்னைக்கு தான் திறக்க மாட்டேன், இப்படி அடி வாங்கிட்டே வராங்க. டாட்டா டாட்டா. ஐயா ராசா, ஒரு அரை மணி நேரம் அந்த பாக்கி லட்சுமி சீரியல போறியா? ஏ பாட்டி, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது உனக்கு சீரியல் பார்க்க டிஸ்டர்பா இருக்குன்னு நான் டியூஷனுக்கு அனுப்பி விட்டேன். நீ சீரியலே பார்க்க வேண்டாம். சாணி, எனக்கு பள்ளியோட என்னைக்கு தான் திறப்பானோ? தோணு 1ஆம் தேதி திறப்பானு, இன்னும் திறந்த பாடு இல்லை. அம்மா நயன்தாரா, அம்மாவை எங்க அம்மா? அக்காவே ரூமுக்குள்ள இருக்காங்க, யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை பேசுறது இல்லக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் காமிக்கணும்க்கா. அதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறாள்? ஹாஸ்பிட்டலுக்கு மவனுக்கு இப்போ 4 வயசு தானே ஆச்சு. அவனை கொண்டு பிளே ஸ்கூல்ல கொண்டு விடு, அவன் எல்லாம் சரி ஆயிடுவான். ஓ சரிக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ஹாஸ்பிட்டலுக்கு நான் போறேன். 1 வருஷத்துக்கு போறவு. அம்மா, குசுன்னு யாருமா பேர் வச்சா? உங்க தாத்தா மோனே. ஆமாம்மா, குசு எப்படிமா வரும்? இல்ல ஒழுங்கா கக்கூஸ் போடல. குசு வரும்ல, காலைல கக்கூஸ் போனியே. அம்மா நான் போயிட்டேம்மா. அப்ப அப்பாதம்மா இன்னும் போகல. அம்மா, இவன் ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டான். என்ன மக்களே? அம்மா, கடையில இருக்க ஸ்வீட்ஸ்ல மட்டும் எறும்பே வரதில்ல, ஆனா நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர ஸ்வீட்ஸ்ல மட்டும் உடனே எறும்பு வருது. எப்படிமா? எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு. இதை நான் யார்கிட்ட போய் கேட்பேன். எறும்பு பொடி போடுவாங்களா இருக்குமோனே? எறும்பு பொடி. அம்மா, நீ எப்படிமா இங்க வந்த? என் வயிற்று குழந்தைய உயிர் இருக்க வந்தாயா நீ? அம்மா, வயிற்றுக்குள்ள நான் எப்படிமா போனேன்?
உங்க அப்பா தான் உன்னைய வயிற்றுக்குள்ள கொண்டு வச்சாரு, அவருக்கு கேளு. அப்பா சார் நான் கிளம்பிட்டேன் சார். நான் வரேன் சார், வரேன். ஹாய் பேபி. ஹாய். ஆஃப்டர்நூன் சாப்பிட்டியா? நீயா? நான் பிரியாணி சாப்பிட்டேன். அதுக்கும் இல்லை மோனே, வந்துட்டு எங்க உடச்சுட்டு போமோனே. நான் வாரேம்மா. இரு வாரேன், அம்மா கூப்பிடுறாங்க. அதுக்கும் போலீஸ். 6 months later. மச்சான் என்ன பக்கத்துல வந்து நிக்கான். சாவ் சாவ். பேபி என்ன பண்ற? லே மச்சான் நீ விளையாடிட்டு இருக்கலாம், நான் இப்ப வாரேன். லே சீக்கிரமா வாழ, எனக்கு தண்ணியை விளையாட பயமா இருக்கும்ல. விளையாடிட்டு இருக்கேன் பேபி, நீ என்ன பண்ற? நானா? அதுக்குள்ள வெளியே போயிட்டியா? எங்கடி போன? என்னடா இன்னுமா மெசேஜ் படிச்சிட்டு இருக்கேன்? அட போடி. எங்க இன்னத்துக்கு யாருங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா? எனக்கு என்னடி தெரியும். Hi boss, on happy news, I am pregnant. எங்க அவ பிரெக்னன்ட் இருக்கு உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கா, இதுல ஹாப்பி நியூஸ் வேற. பாப்பா எனக்கு தெரியாதுடி. உங்களுக்கு தெரியாம பிரெக்னன்ட் இருக்கல, அத மெசேஜ் பண்ணி சொல்லிட்டு இருக்கல. இப்போ அவ நீ நினைக்கிற மாதிரி இல்லடி. எனக்கு அப்பவே தெரியும், நீங்க நைட்டு 11 மணி 12 மணிக்கு வரும்போது எனக்கு தெரியும் இப்படிதான் ஏதாச்சும் நடக்கும்னு. பாப்பா உன் மேல சத்தியமா அப்படி எதுவுமே இல்லடி. ஆமா எல்லாத்துக்கும் என் மேலே சத்தியம் பண்ணுங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். சொன்னா கேளடி, அப்படிலாம் எதுவுமே இல்லடி. பாப்பா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லடி, சொன்ன கேளுடி. நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கடி, எப்பவுமே நீ தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. ஆமா ஐயா, எப்போ நான் தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்கேன். போதுமா போய் அந்த பிரெக்னண்டா இருக்க அவ கூட போயிருங்க போங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லடி, சொன்னா கேளுடி. உங்களுக்கு எல்லாம் என்னைக்கு பொண்டாட்டி மேல பாசம் வந்துருக்கு. பாப்பா சொன்னா கேளுடி. எப்படியோ என்னன்னு போங்க. Tomorrow with my husband I'm going for checkup boss, so please give me 2 days leave. அட மூதேவி, இது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சிருந்தே பொண்டாட்டி வீட்டை விட்டு போயிருக்க மாட்டாளடி. உனக்கு லீவ் என்ன லீவு? ஏமா சார் எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொன்னதானே சார் கால் பண்ணீங்க, எனக்கு தெரியும். ஆமா கங்க்ராச்சுலேஷன்ஸ். உனக்கு 2 நாள் லீவு கேட்டலாமா? 2 நாள் 2 வருஷம் எடுத்துக்கோமா. இனி உன்னை இந்த கம்பெனி பக்கமே நான் பார்க்க கூடாது. சொல்லுவேடி. பாப்பா